எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நான் எவ்வளோத்துக்கு எண்ணெயை குறைக்கலுமோ அவ்வளோத்துக்கு குறைச்சி ஹெல்த்தியாக தான் செய்திருக்கிறேன். இதுக்கு தேவையான சாமான்களை பார்த்தோம்னா லீக்ஸ், ஸ்ப்ரிங் ஒனியன், கேப்சிகம், பீன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்போ தான் குயிக்காக வதங்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட உரைப்புக்காக ஒரு 4 செத்தல் மிளகாய், தேவையான அளவு சோறு, சிக்கனை அவிச்சு சின்ன சின்ன பிச்சு வச்சிருக்கிறேன். இதை நான் பொரிக்கல. இப்போ நான் அந்த செத்தல் மிளகாய்க்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு அதை கொஞ்சம் அவிய வைக்கிறேன். அதை மூடி வச்சோம்னால் அது அந்த ஹாட் வாட்டர்லேயே அவிஞ்சு அந்த தண்ணியிலேயே இருந்து ஊறும். இனி பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ஒவ்வொரு மரக்கறியாக வதக்க போகிறேன். ஸ்ப்ரிங் ஒனியன், அடுத்த லீக்ஸ், capsicum, beans, carrot. நான் ஒரு கத்தான் எண்ணெய் விட்டேன். நான் அதிலேயே எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டேன். இனி அந்த ஊற வச்ச செத்தல் மிளகாயை கிரைண்டரில் போட்டு நான் பேஸ்ட்டை அரைச்செடுக்கிறேன். அரைச்செடுத்துட்டு இனி கொஞ்சம் எண்ணெயை விட்டு இஞ்சியையும் உள்ளியையும் வதக்குறேன். இஞ்சி உள்ளின்ற பச்சை மணம் போன பிறகு நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்குறேன். நல்லா வதங்கின பிறகு நான் அந்த அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டை இதுக்கு விட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாக வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினா பிறகு அந்த சில்லி பேஸ்ட்டை விட போகிறேன். உங்களுக்கு உரைப்பு தேவையில்லையண்டா இந்த சில்லி பேஸ்ட்டை விடலாம் நீங்கள். இதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் சோய் சோஸும் 1/2 டீஸ்பூன் வினிகரும் விட போகிறேன். வினிகரும் சோய் சோஸும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நான் அந்த சோத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள அளவாக போட்டு கிளற போகிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சோத்தை போடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் போடுறேன். கொஞ்சத்தை போட்டு கிளறிட்டு பிறகு உங்களுக்கு கூட ஸ்பைசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சோத்தை போடலாம். இல்லை உங்களுக்கு உரைப்பு வேணுமென்றால் அப்படியே விடலாம். அதோட அந்த அவிச்சு வச்ச சிக்கனையும் போட்டு இதுக்கு கிளறேன். சிக்கனை அவிக்க கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் போட்டு அவிச்சால் அந்த வெடுக்கு மனம் இல்லாமல் போகும். அதோட அந்த வதக்கின மரக்கறியையும் இதுக்கு போட்டு கிளறினால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.